அண்ணாவை அசிங்கப்படுத்தினாரு, அண்ணா வந்து மன்னிப்பு கேட்டுட்டு ஓடினாரு முத்துராமலிங்கனார்கிட்ட அப்படின்னு ஒரு கட்டுக்கதையை அவுத்து விட்டாரு. அதுக்கப்புறம் என் பொண்டாட்டி அம்மா ஜெயலலிதா அவர்களை விட 1000 மடங்கு பெட்டரு, எங்க அம்மா ஜெயலலிதாவை விட பெட்டரு அப்படின்லாம் அடிச்சு விட்டு பயங்கரமா கூட்டணிக்குள்ள ஒரு கொடசலை உண்டாக்குனாரு. கூட்டணிக்குள்ள மட்டும் இல்ல, சொந்த கட்சி ஆள்களையே அடிச்சு வெளியே பத்தினதுல அண்ணாமலைக்கு நிகர் அண்ணாமலை தான். ஓபிஎஸ் எல்லாம் அரசியலை விட்டு ரிட்டையர்ட் ஆகுறது அவருக்கு நல்லது. வாங்கி வச்சிருக்கிற கொஞ்ச நஞ்ச பேரையும் மொத்தமா முடிச்சிட்டாரு. அவர் பையனும் ஒண்ணு வச்சிருக்காரு பாருங்க, ரவீந்திரநாத். அவரெல்லாம் என்னத்துக்கு எம்பி ஆகணும்? உங்களுக்கே ஓட்டு கிடையாது, ஒத்த ஓட்டு பாஜக. டெபாசிட் கூட வாங்காம நோட்டா பின்னாடி நொண்டி அடிச்சிட்டு இருக்கிற ஒரு கட்சி. நாங்க 17 மாநிலங்கள்ல இருக்கோம்னாலும் தமிழ்நாட்டுக்குள்ள 0 நீங்க. ஆனா என்னவா, கூட்டணி கட்சிகள் எல்லாம் எங்களுடைய தாமரை சின்னத்தில் நிக்கணும். ஓபிஎஸ் தான் நாங்க நிறுத்த போறோம். வணக்கம் தோழர்களே. பிஜேபி அண்ணாமலையை ஓரம் கட்ட ஆரம்பித்திருக்கு. மோடி வந்துட்டு போன பிறகு அண்ணாமலையை ஓரம் கட்டி உட்கார வச்சிருக்கு பிஜேபி. நீ நடந்ததெல்லாம் போதும்பா, என் மண் என் மக்கள் யாத்திரெல்லாம் போதும், ஒரு ஓரமா நில்லு. குறைந்தபட்ச கூட்டணியை கூட உருவாக்க முடியாத தலைவனா நீ இருக்க, அதனால ஓரமா உட்காருன்னு சொல்லிட்டு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஒரு குழுவை அமைச்சிருக்கு. அந்த குழுல அண்ணாமலை இல்லை. எல்லா மூத்த தலைவர்கள் இருக்கிறாங்க, அண்ணாமலை என்கிற மாநில தலைவர் இல்லை. இப்ப என்ன அர்த்தம்? டெல்லி முடிவு பண்ணிருச்சு, இந்த ஆள் கையில கொடுத்தோம்னா மொத்தமா தமிழ்நாட்டுக்குள்ள முடிச்சு விட்டு போயிருவாப்ல, அதனால நம்ம சுதாரிச்சுக்கணும்னு சொல்லிட்டு அண்ணாமலையை தூக்கி ஓரம் கட்டி தூக்கி எரிஞ்சாச்சுங்க. ரொம்ப சந்தோஷம். குறைந்தபட்சமான ஒரு கூட்டணி அமையணும்னா அண்ணாமலை வாய்க்கெல்லாம் அமையவே அமையாது. உங்களுக்கு நல்லா தெரியும், கடந்த 3 தேர்தல்களை அதிமுக தோத்து போச்சு. உள்ளாட்சி தேர்தலில் சரி, அதே மாதிரி சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் எல்லாத்துலயும் தோத்து போய் நின்னாங்க. மிகப்பெரிய வீழ்ச்சிக்கு பிறகும் அந்த பிஜேபியை பிடிச்சி தொங்கிட்டு தான் இருந்தாங்க அதிமுக. ஆனா அண்ணாமலையினுடைய வாயால, அண்ணாமலை சரியில்லாதனால இந்த கூட்டணி உடைஞ்சு போச்சு. அண்ணாமலைக்கு என்ன நினைப்பு? நாங்க 4 சீட்டு சட்டமன்றத்தில் வந்துட்டோம், அவ்வளவுதான். 10-15 சீட்டு, 25 சீட்டு, ஏற்கனவே சொன்னதை சொல்றேன், 25 சீட்டு நாங்க ஜெயிப்போம். எதுல? நாடாளுமன்ற தேர்தல்ல. 2வது பெரிய கட்சியை நாங்க தான், திமுகவுக்கு எங்களுக்கு தான் போட்டி அப்படின்லாம் உருட்டுனர். இனிமேல் அதிமுகவோட கூட்டணி என்றால் நான் தலைவராக இருக்க மாட்டேன், ரிசைன் பண்றேன் அப்படின்னு சொன்னார். ரொம்ப கேவலமா திராவிட கட்சிகளினுடைய தலைவர்களை, அதிமுக தலைவர்களை கேவலமா பேசினாரு நம்ம அண்ணாமலை. அண்ணாவை அசிங்கப்படுத்தினாரு, அண்ணா வந்து மன்னிப்பு கேட்டுட்டு ஓடினாரு முத்துராமலிங்கனார்கிட்ட அப்படின்னு ஒரு கட்டுக்கதையை அவுத்து விட்டாரு. அதுக்கப்புறம் என் பொண்டாட்டி அம்மா ஜெயலலிதா அவர்களை விட 1000 மடங்கு பெட்டரு, எங்க அம்மா ஜெயலலிதாவை விட பெட்டரு அப்படின்லாம் அடிச்சு விட்டு பயங்கரமா கூட்டணிக்குள்ள ஒரு கொடசலை உண்டாக்குனாரு. கூட்டணிக்குள்ள மட்டும் இல்ல, சொந்த கட்சி ஆள்களையே அடிச்சு வெளியே பத்தினதுல அண்ணாமலைக்கு நிகர் அண்ணாமலை தான். அண்ணாமலை தலைவராக்குன உடனே நான் சொன்னேன், நீங்க பழைய வீடியோ எடுத்து பார்க்கலாம், மொத்தமா முடிச்சு விட்டு போறதுக்கு அண்ணாமலையே போதும், நம்ம ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் அண்ணாமலை தான், பிஜேபியை தமிழ்நாட்டுக்குள்ள முடிச்சு விடுறது அண்ணாமலையா தான் முடியும் அப்படின்னு சொன்னா அதுதான் நடந்துச்சு. இன்னைக்கு அமித்ஷா சொல்றாரு, கதறாரு, நாங்கள் கூட்டணி கதவுகளை திறந்தே வச்சிருக்கோம் அப்படின்னு. நம்ம அதிமுக இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் தெளிவா சொல்றாங்க, யோ நாங்கெல்லாம் கதவு அடைச்சு ரொம்ப நாள் ஆச்சு, கிச்சனு திண்டுகள் பூட்டை போட்டு பூட்டி வச்சிருக்கிறோம், உள்ள ஒரு பயம் வர முடியாது, கிளம்பு காத்து வரட்டும், இனிமேலு பிஜேபியோட எங்களுக்கு தொடர்புலன்னு சொன்ன பிறகுதான் எஸ்டிபிஐ கூட போய் மீட்டிங் போட்டாங்க. இஸ்லாமியர்களுடைய ஓட்டை திரும்ப பெறுவதற்கு என்னென்ன வழி இருக்கோ எல்லாத்தையும் பார்த்தாங்க அதிமுக. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பிஜேபி ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருக்கிறாங்க, தென் மாவட்டங்கள்ல மிகப்பெரிய அளவுல நாங்க தான் ஜெயிப்போம், தென் மாவட்டங்கள்ல ஒரு சீட்டை கூட இந்தியா கூட்டணி திமுக கூட்டணியை கொண்டு வர விட மாட்டோம் அப்படின்னு அடிச்சு பேசினாங்க. என்னடா இப்படி சும்மா ஒண்ணுமே இல்லாம நிறைய இடம் வளமா ஓடிக்கிட்டு இருக்கே அப்படின்னு பார்த்தா இங்க ஓபிஎஸ் கூட வரப்போறாராம். அதே மாதிரி ஓபிஎஸ் கூடயே வந்து நம்ம அம்மா சசிகலா அம்மா கூட வரப்போறாங்க, டிடிவி தினகரன் கூட வரப்போறாங்களாம். இவங்கெல்லாம் முக்குளத்தோர் அப்படின்றதுனால தென் மாவட்டத்தில் பெரும்பான்மையா இருக்கிற முக்குளத்தோருடைய வாக்க நாங்க வாங்கிடுவோம், அதனாலதான் இவங்க மீட்டிங்க்கு மேடைக்கு மேடை முத்துராமலிங்கனார புகழ்ந்து பேசிட்டு கிடப்பாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ இந்த தென் மாவட்டங்கள்ல இருக்கிற முக்குளத்தோருடைய ஓட்டை, அதிமுகவினுடைய ஓட்டை அப்படியே எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு நப்பாசையில உளறிட்டு தெரியுது இந்த கும்பல்.
சரி, இதுதான் வளருதுன்னா ஓபிஎஸ் எல்லாம் அரசியல் விட்டு ரிட்டையர்ட் ஆகுறது அவருக்கு நல்லது. வாங்கி வச்சிருக்கிற கொஞ்ச நஞ்ச பேரையும் மொத்தமாக முடிச்சிட்டாரு. அவர் பையனும் ஒன்று வச்சிருக்காரு பாருங்க, ரவீந்திரநாத். அவரெல்லாம் என்னத்துக்கு எம்பி ஆகணும்? எங்க அரசியல்ங்கிறது இந்த நாட்டு மக்களுக்கும் மாநிலத்திற்கும் மாநில உரிமைக்கும் எந்த குரலும் கொடுக்காம ஜால்ரா தட்டிட்டு பொழப்பு நடத்துறதுல ஒரு பழப்பா. அதுக்கு எதுக்கு எம்பி ஆகணும்? அதுக்கு நீங்க வாட்டுக்கு டீ கடையை நல்லா பார்த்துட்டு நிறைய காசு சம்பாரிச்சுட்டு போங்களேன். இங்க மக்களுடைய குரலை பேசவே பேசாம அங்க போய் நின்று பிஜேபியாவே முழு சந்திரமுகியா மாறிட்டேன்னு சொல்ற மாதிரி முழு பிஜேபியா மாறி நிக்கிற இவர் சொல்றாரு 3வது முறை நாங்கள் மோடியை பிரதமராக்குவோம் அப்படின்னு சபதம் எடுத்திருக்காரா அவரு. ரைட்டு, ஆக்கிதான் பாருங்க, நல்லா இருக்கட்டும். ஆனா இவர் என்ன சொல்றாரு, தென் மாவட்டங்கள்ல எந்த இடத்துல என்ன நிக்க வச்சாலும் நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு. போன முறையும் உங்க அப்பா வந்து தலைகீழ நின்று தண்ணி குடிச்சார். மோடியே வந்த பிறகும் நீங்க உள்வேலை பார்த்து ஓட்டு பெட்டியை உடைச்சு உங்களை எதிர்த்து நின்ன தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களுடைய வார்டுல 0 ஓட்டு. அது எப்படிங்க? அவர் ஓட்டாச்சு இருந்திருக்கணும்ல. இப்படி உள்வேலையெல்லாம் பார்த்து நீங்க ஜெயிச்சதெல்லாம் ஊருக்கே தெரியும். இந்த முறைலாம் அப்படி நடக்கவே வாய்ப்புல வச்சு அடிச்சு ஓட்டு பெட்டி பக்கத்திலே துண்டை போட்டு படுத்திருக்கிறதுக்கு திமுக கூட்டணி தலைவர்களும் தொண்டர்களும் தயாராயிட்டாங்க. அதனால உங்க இந்த உள்ளடிப்பு இந்த வேலையெல்லாம் இங்க செல்லாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதிமுக கதவை இச்சின்னு மூடினதுனால வேற வழியே இல்லாம 3வது கூட்டணியை அமைக்கிறோம். எங்கள் தலைமையில தான் கூட்டணி. நீங்க கூட்டணியில சேர்றவங்கலாம் தாமரை சின்னத்துல தான் நின்று வெற்றி அடையணும். இது எவ்வளவு பெரிய அராஜகம். உங்களுக்கே ஓட்டு கிடையாது, ஒத்த ஓட்டு பாஜக. டெபாசிட் கூட வாங்காம நோட்டா பின்னாடி நொண்டி அடிச்சிட்டு இருக்கிற ஒரு கட்சி. நாங்க 17 மாநிலங்கள்ல இருக்கோம்னாலும் தமிழ்நாட்டுக்குள்ள 0 நீங்க. ஆனா என்னவா, கூட்டணி கட்சிகள் எல்லாம் எங்களுடைய தாமரை சின்னத்தில் நிக்கணும். ஓபிஎஸ் தான் நாங்க நிறுத்த போறோம். நாங்க வந்து ஓபிஎஸ் மகனுக்கெல்லாம் சீட்டு கொடுக்குற மாதிரி ஐடியா இல்லை. ஓபிஎஸ் நிறுத்துவோம், ஆனா தாமரை சின்னத்தில் நிறுத்துவோம் என்று அவங்க ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒரு நூல்ல அதிமுக தப்பிச்சிருக்கு. எடப்பாடியாருடைய தலைமையில் இருக்கிற அதிமுக தப்பிச்சிருக்கு. இப்படியே புத்திசாலித்தனமா ஓடிட்டாங்கன்னா குறைஞ்சபட்ச கட்சியை தக்க வச்சுக்கலாம். பெருசா வெற்றி அடைகிறோமோ இல்லையோ கட்சியை தக்க வச்சுக்க முடியும். இல்லைன்னா கட்சியை இழந்துட்டு அதிமுக இருக்கிற தொண்டர்களை இழக்கிற ஒரு சூழலுக்கு வருவாங்க. எப்படி சொல்றேன்னு கேக்குறீங்களா? ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், அதிமுக தொண்டர்களை கிளை கழகத்தில் இருக்கிறவங்களுக்கு காசை கூட குறையா கொடுத்து அவங்கள தங்களுக்கான ஆதரவாளர்களா மாத்தி வச்சிருந்தாங்க. கூட்டணியில இருக்கும்போது தாமரை என்பது என்ன தெரியுங்களா, ரெட்டலை தான் இப்ப தாமரை ஆயிடுச்சு என்று பொய் பிரச்சாரம் செய்தவர்கள் இந்த பிஜேபி காவி கும்பல். ரெட்டலை தான் தாமரை ஆச்சுன்னா என்ன அர்த்தம்? இனி ரெட்டலை கிடையாது, இனி தாமரை தான். நீங்க ரெட்டலைக்கு ஓட்டு போடுறவே தாமரைக்கு ஓட்டு போடு, ஏன்னா தாமரையா மாறினதே ரெட்டலை தான் அப்படின்னு பொய் பிரச்சாரத்தை செய்தார்கள். அதோடைய இன்னொரு வடிவம் தான் அன்னைக்கு இருந்த எல்முருகன் அண்ணன் எம்ஜிஆர் வேஷமே கட்டி பாட்டெல்லாம் பாடி ஷூட்டிங்லாம் நடத்திட்டு இருந்தாங்க. ஆனாலும் மக்கள் போய் இதெல்லாம் நாங்கள் நிறைய பார்த்துட்டோம் கிளம்பு அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. இன்னொரு பக்கம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பிஜேபியினுடைய ஐகான் முகம் அப்படின்னு சொல்லப்படுகிற 56 இன்ச் மோடிஜி வந்து ஜெயலலிதா அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் புகழ்ந்தார். என்ன காரணம்? செதஞ்சு கிடக்கிற அதிமுகவினுடைய ஓட்டை அறுவடை செய்து விடலாம் என்கிற நப்பாசையில மோடிஜி அந்த மாதிரி பயங்கரமா பேசினார். இதே மோடிஜி தான் ஜெயலலிதா உயிரோட இருக்கிற போது இதே ஒசூர்ல போய் நின்றுகிட்டு ஜெயலலிதா ஒரு ஊழல் பேர் வழி ஊழல் பண்ணி கேஸ் வாங்கி ஜெயிலுக்கு போக போற ஒரு ஆளு அப்படின்னு பேசிட்டு இருந்தது யார் அப்படின்னா நம்ம 56 இன்ச் மோடிஜி தான். அதனாலதான் அந்த அம்மா கடுப்பா வாயா பாத்துக்கலாம், மோடியா லேடியா. நாங்க வெறும் மோடியா லேடியான்னு பேசல, தமிழ்நாட்டு லேடியா குஜராத் மோடியான்னு பாத்துருவோன்னு. இதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்குங்க. நான் தமிழ்நாட்டுக்காரி, நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் அடிச்சு ஓட விடவே ஒன்ன. நீ குஜராத் பனியா கும்பல், நீ குஜராத்துக்காரன், ஓடி போயிரு ஏரியாக்குள்ள வராது அப்படின்னு அர்த்தம். அதுக்குள்ள ஒரு பெரிய அரசியல் இருக்கு, பொருளாதார அரசியலே இருக்கு அதுக்குள்ள. அது நம்ம நிறைய பேச வேண்டி இருக்கு. அடிச்சு ஓட விட்டவங்க ஜெயலலிதா. இன்னைக்கு அவங்க ஆட்சி அப்படி இருந்துச்சு, எம்ஜிஆர் ஆட்சி இப்படி இருந்துச்சு. எம்ஜிஆர்லாம் கடவுள் மறுப்பாளர். அவர் தைப்பொங்கலை தவிர எதையும் கொண்டாடினது கிடையாது. அவங்க கூட இருக்கிறவங்க நீங்க கேட்டா தெரியும். அவர் எல்லா இடத்துக்கும் போவாருங்க. உடனே தாய் மூகாம்பிகை கோயிலுக்கு அவர் போவாரு. நான் போலையா? நான் எல்லா கோயிலுக்கு தான் போயிருக்கேன். போவேன், எல்லாரும் கூட சேர்ந்து போவேன். நான் முன்னாடிலாம் பட்டிமன்றம் பேசும்போது கோயில்கள் தான் பட்டிமன்றம் நடக்கும். எல்லா கோயிலுக்கும் போய் பேசியிருக்கேன். ஆனால் நான் கடவுள் மறுப்பாளர். அதுக்கு என்ன பண்ண முடியும்? இன்னைக்கும் அக்கத்து பக்கத்து வீடுகள்ல எல்லாம் தீபாவளி கொண்டாடும் போது அவங்களோட சேர்ந்து கொண்டாடிருக்கேன், சாப்பிட்ருக்கேன். அது வேறங்க. ஆனா நமக்கு ஒரு கொள்கை இருக்கும்ல, அந்த கொள்கை ரொம்ப தெளிவா எம்ஜிஆர் கடவுள் மறுப்பாளர்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்றதையும் சேர்த்து சொல்லணும். இதெல்லாம் இருக்கட்டுங்க.
அண்ணாமலை எப்படிங்க ஓரம் கட்டப்பட்டாரு? அதான நீங்க கேக்குறீங்க. அண்ணாமலைய முடிச்சு விட்டுருக்காங்க டெல்லி மேலிடம். அப்படி என்ன பண்ணிருக்கிறாங்க? அண்ணாமலையான கூட்டணி கெட்டு போச்சு. ஒருவேளை அதிமுகவோடு இவர்கள் கூட்டணியில இருந்தா குறைஞ்சபட்சம் டெபாசிட்டாவது தங்கும், டெபாசிட்டாவது வாங்கியிருப்பாங்க. இப்ப அதுக்கும் வழி இல்லாம போச்சு. அதிமுக கூட்டணியில இருந்தா ஓரளவுக்கு மக்களை கவர் பண்ணலாம். இன்னைக்கு வெற்றி இல்லைனாலும் அதிமுகவை அழிச்சு தின்னு செரிச்சு நாளைக்கு நம்ம வெற்றி அடைஞ்சுக்கலாம். எப்படி பீகார்ல நிதிஷ்குமாரை முடிச்சு விட்டு அவருடைய கட்சியில இருந்த அத்தனை ஓட்டு வங்கி தனக்கானதா மாத்தி வளர்ந்துகிட்டு இருக்கோ பீகார்ல பிஜேபி, அது மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள இவங்களை வச்சு வளர்ந்துடலாம்னு ஒரு பிளான போட்டாங்க. ஒரு நூல் இலையில எடப்பாடியார் தப்பிச்சுக்கிட்டாரு. எடப்பாடியாரோட கூட்டணி போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மற்ற கட்சிகளை சொல்றேன், குறைந்தபட்சமாக ஒரு டெபாசிட்டாவது வாங்கி ஜெயிக்க முடியும். பிஜேபியோட கூட்டணி போறவன் டெபாசிட்டையும் இழந்து அசிங்கப்பட்டு தோப்பாங்க. அது நம்ம பார்க்க தான் போறோம், அது வேற விஷயம். இதுக்கு இடையில தான் பாத்தீங்கன்னா பல குழுக்களை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க பிஜேபியில. தேர்தல் கண்காணிப்பு குழு, அந்த குழு, இந்த குழு, அப்புறம் பூத் கமிட்டி குழு எல்லாமே போட்டாச்சு. அது ஒரு 10, 20, 30 குழு இருக்கு. எல்லாம் போட்டு முடிச்சிட்டாங்க. முடிச்ச பிறகு கடைசியா மோடி வந்துட்டு போட்ட பிறகு ஒரு குழு ஆரம்பிச்சாங்க. அந்த குழு என்ன அப்படின்னா கூட்டணி பேச்சுவார்த்தை குழு. ரொம்ப முக்கியமான குழு. ஏன்னா இந்த குழு தான் எதிர்கால வெற்றியவே தீர்மானிக்க போகிற ஒரு குழு. இந்த குழுவை அடிப்படையா வச்சுதான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்க முடியும். இப்ப யாரெல்லாம் கூட்டணியில சேர்றாங்களோ, எவ்வளவு பலமானவர்கள் சேர்கிறார்களோ அதை பொறுத்து தான் வாக்கு வங்கி உயரும். கூட்டணியில வச்சு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு உருவாக்கலாம். ஆனா பாருங்க, எப்படியாவது மோடி வரும்போது கொஞ்சம் பேர் அப்படியே கொண்டு போய் மற்ற கட்சியில இருந்து தூக்கிட்டு போய் பிஜேபியில சேர்த்துடலாம்னு நினைச்சாங்க. 5 மணி 6 மணி 7 மணின்னு உட்காந்து எண்ணிட்டு இருந்தானுங்க. ஆனா ஒருத்தரும் போகல. அதான் தமிழ்நாடு. எல்லாருக்கும் ஒரு சுயமானம் இருக்கும்ல, போய் அசிங்கப்பட்டக்கூடாது, மக்கள் நம்மளை மதிக்கவே மாட்டாங்கன்னு தெரியும்ல. அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு மக்கள் அங்க போகாம இருந்துக்கிட்டாங்க. அதுல நொந்து நூடுல்ஸ் ஆகி போயிட்டாங்க. கடைசியில் இப்ப என்னன்னா எல்முருகன் அண்ணா தலைமையில அந்த குழு உருவாக்கப்பட்டிருக்கு, பேச்சுவார்த்தை குழு, கூட்டணி பேச்சுவார்த்தை குழு. எல்முருகன் அண்ணா தலைமையில உருவாக்கப்பட்டிருக்கு. அதுல பொன்னார் இருக்காரு, எச் ராஜா இருக்கிறாங்க, வானதியக்கா இருக்காங்க. நீங்க யாரெல்லாம் அந்த கட்சிக்கு ஒரு காலத்துல கடுமையா உழைச்சிக்கிட்டு கிடந்தாங்களோ அவங்க பூரா அந்த குழுல இருக்கிறாங்க. எல்முருகன் அண்ணனோட கருத்தியெல்லாம் நான் முரண்படுறீங்க. ஆனா கூட்டணி விஷயத்துல எல்முருகன் ரொம்ப அவங்களோட நெருக்கமா இருந்துகிட்டாரு. அதனாலதான் 4 சீட்டை உருவாக்கி கொடுத்துட்டு போனாரு மந்திரியா. 4 எம்எல்ஏ சீட்டு ரொம்ப வருஷமா இல்லாத எம்எல்ஏவை பிடிச்சு கொடுத்துட்டு போனவரே எல்முருகன். ஸோ கூட்டணியோடு எவ்வளவு நெருக்கமா இருக்கணும், எவ்வளவு மரியாதையை நடந்துக்கணும்னு எல்முருகனுக்கு தெரியும். எனவே எல்முருகனை வச்சு ஏதாவது அதிமுக படிவாங்களா, எல்முருகனுக்காகவாவது ஓகே சொல்லுவாங்களா, அல்லது இவர தலைமை இல்லாதனால கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு எளிமையா அவங்க வரவுக்கு வாய்ப்பு இருக்கா என்றெல்லாம் மைண்டுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் அண்ணாமலை தூக்கி கடாசிட்டோம்னா நம்ம கூட்டணி எளிமையா முடிஞ்சிடும் நம்பி அண்ணாமலை தூக்கி கடாசிட்டாங்க. இப்ப வானதியக்கா மெயினா அங்க நிக்கிறாங்க. சீன்லே இல்லாத நம்ம எச் ராஜா நிக்கிறாரு. பொன்னார்லாம் எங்க இருக்காருன்னு இதெல்லாம் அவர் இப்ப வந்து நிக்கிறாரு. அப்புறம் எல்முருகன் தலைமை, அப்புறம் தேசிய தலைவர்கள் 2 பேரும் வச்சு முடிச்சு விட்டுருக்காங்க அந்த குழுவுன்னு வச்சுங்களேன். இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னா, அவங்களோட ஆல்ரெடி தமிழ் மாநில காங்கிரஸ்னு ஒரு கட்சி, பாவம் அதெல்லாம் ஒரு லெட்டர்பேட் கட்சி, அதெல்லாம் மூப்பனார் காலத்துல தான் அது பக்காவா இருந்துச்சு, அடிச்சு ஓட விட்ட கட்சியா இருந்துச்சு. இப்ப பாவம் அடையாளம் இல்லாத ஒரு கட்சியா போச்சு தமிழ் மாநில காங்கிரஸ். நிறைய தம்பிங்க அதுல இருக்கிறாங்க, நிறைய பேர் அந்த கட்சியை விட்டே வெளியே போயிருக்கிறாங்க. நம்மகிட்ட உரிமையா பேசுற நிறைய தம்பிகள் ரொம்ப வருத்தத்தோட அதை பதிவு பண்ணாங்க, போய் இப்படி பிஜேபி கூட சேர்ந்துட்டாங்களே அப்படின்னு. அதிமுக கூட சேர்ந்திருந்தா கூட குறைந்தபட்ச மானத்தோட நிக்கலாம், இப்படி போய் அதிமுக கூட சேராம பிஜேபி சேர்த்தா நிறைய தம்பிகள் வருத்தப்பட்டதெல்லாம் நேரடியாவே பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களே. அப்படி போய் அங்க சேர்ந்து அவங்க வீணாகிட்டாங்க. அப்புறம் நம்ம அண்ணன் ஜான் பாண்டியன், அவருக்கு என்ன பாவம், அவர் ஒத்தால் தான் அந்த அமைப்பு, அதனால அவர் எந்த பக்கம் சேர்ந்தாலும் யாருக்கும் எந்த நட்டமும் கிடையாது. ஆனா பிஜேபிக்கு இதனால லாபம் கிடையாது. இது ஒன்றும் பெரிய அதிமுக மாதிரி 30% ஓட்டு வச்சிருக்கிற பெரிய கட்சியெல்லாம் கிடையாது. எந்த இடத்துலையும் வந்து இவங்க புறம் சாதாரண உங்களை விட மோசமா இருக்கிற ஒரு கட்சி தானே. அதில் தான் போய் இன்னும் 2 கட்சி ரெடியா இருக்கு. ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சி, இன்னொன்று தேமுதிக. ரெண்டும் கொஞ்சம் புத்திசாலித்தனமா தப்பிச்சா அதிமுக கூட கூட்டணியை வச்சு ஓரளவு பங்கீடு பண்ணி நின்னாங்கன்னா குறைந்தபட்ச தன்மானத்தோடு தப்பிச்சுக்கலாம். மொத்தமா அடையாளம் இல்லாம ஆக்கி விட்டுருவாங்க இந்த கும்பல். ஏன்னா தமிழ்நாடு மனநிலையே பிஜேபிக்கு எதிரான மனநிலை என்பதை இவங்க தனியா வச்சுக்கணும் மைண்ட்ல. ஆகத்த என்ன அப்படின்னா, அதிமுகவும் திமுக கூட்டணியும் தப்பிச்சிருச்சு, பிஜேபி இன்னும் முடிய பிடிச்சி உருண்டுகிட்டு இருக்கு. கட்சிக்குள்ள ஒரு பக்கம் சண்டை, இன்னொரு பக்கம் கட்சியில இருக்கிற கூட்டணிகளோடு நெருங்கவே முடியாத அளவுக்கு பிரச்சனை பண்ணி வச்சிருக்கு இந்த கும்பல்.
கடைசியில பார்த்தாரு மோடிஜி, என்ன 4 ஓட்டு கூட தேராது போல இருக்கே, நானே காலிச்சேரை பார்த்து பேசிட்டு நொந்து போய் வந்திருக்கேன், இந்த பயம் இருந்தா முடிச்சு விட்டுருவான், பா நீ நடந்த வரைக்கும் போதும், ஓரமா போய் ரெஸ்ட் எடு, நாங்க மிச்சத்தை பார்த்துக்கிறோம் அப்படின்னு அண்ணாமலையை கழட்டி விட்டுருக்காங்க. நமக்கு சந்தோஷம். அண்ணாமலையை கழட்டி விடுங்க, அண்ணாமலையை சேர்த்துக்கங்க, ரிசல்ட் ஒண்ணுதாங்க, தமிழ்நாடு உங்களை ரிஜெக்ட் பண்ணும். ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பல் தமிழ்நாட்டில் 0. அதனால எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. என்ன ஒரு சின்ன சந்தோஷம் அப்படின்னா, இந்த அண்ணாமலையை ஓரங்கட்டினாலே நமக்கு கொஞ்சம் குஷியாயிரும். அந்த குஷியை பகிர்ந்துக்கணும்ல, அதுக்கு தான்.